தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 357வது வேதனுடைய பகுதிக்கான பதிலை அப்படின்னு சொல்ல மறந்துவிட்டேன். இப்பொழுது 357வது வேதனுடைய பகுதிக்கான பதிலை நாம் பார்த்துவிட்டு, அதோடு 363வது வேதனுடைக்கான பதிலை பார்த்துவிட்டு, கடந்த வேத வினாவிடை போட்டியிலே ஒவ்வொருவரும் பெற்ற மதிப்பெண்களை அடியேன் கூற இருக்கிறேன். 357வது வேதனுடைய பகுதியில் கேட்கப்பட்ட கேள்வி, வித்தியாசமான பிரபல பெயர்கள். அதில் ஒரு பெயரினுடைய கடைசி எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பெயர் எத்தனை எழுத்து என்று சொல்லப்பட்டிருக்கும். அதை வைத்து நீங்கள் வித்தியாசமான பிரபல பெயர்களை வேதாகமத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேள்வி, 5 எழுத்துள்ள பெயர் இ என்று முடியும் பெயர். விடை மொர்தெகாய். இரண்டாவது கேள்வி, யா என்று முடியும் பெயர் 8 எழுத்து பெயர். விடை சாப்நாத் பனியா. மூன்றாவது கேள்வி, இர் என முடியும் 3 எழுத்து பெயர். விடை நீகர். நான்காவது கேள்வி, மூ என முடியும் 4 எழுத்து பெயர். ஒனேசிமு. அடுத்த 5வது கேள்வி, 6 எழுத்து உள்ள இல் என முடியும் பெயர். மகலாலேயேல். அடுத்தது 6வது கேள்வி, 6 எழுத்துள்ள பெயர். இம் என்ற முடியும் பெயர். ஓபேத் ஏதோம். 7வது கேள்வி, 6 எழுத்துள்ள பெயர். இல் என்ற முடியும் பெயர். ஐனிகேயான். அடுத்து 8வது கேள்வி, 4 எழுத்துள்ள பெயர். இல் என முடியும் பெயர். விடை ஏசபேல். 9வது கேள்வி, 5 எழுத்துள்ள பெயர். இல் என முடியும் பெயர். விடை சப்பீராள். 10வது கேள்வி, கூ என முடியும் பெயர். 4 எழுத்துள்ள பெயர். விடை ஐத்திகு. ஓகே, இதற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 363வது கேள்விக்கான பதில். கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு தயக்கம். முதலாவது கேள்வி, நடக்க தயக்கம். விடை பேதுரு. இரண்டாவது கேள்வி, பேச தயக்கம். விடை மோசே. மூன்றாவது கேள்வி, ஓட தயக்கம். விடை லோத்து. நான்காவது கேள்வி, அனுப்ப தயக்கம். விடை யாக்கோபு. அந்த பென்யமீனை அனுப்புவதற்கு தயக்கம். 5வது கேள்வி, கொடுக்க தயக்கம். விதவை. அந்த எலியா வரும்பொழுது அந்த ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு தயங்கினதை நம்ம பார்க்கலாம். இன்னும் சில சரியான பதில்களுக்கு நான் நல்ல மதிப்பெண்களை கொடுத்துருக்கேன். அடுத்த 6வது கேள்வி, போக தயக்கம். விடை யோனா. 7வது கேள்வி, அழைக்க தயக்கம். விடை நூற்றுக்கு அதிபதி. 8வது கேள்வி, சந்திக்க தயக்கம். விடை பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 9வது கேள்வி, பார்க்க தயக்கம். விடை சகேயு. 10வது கேள்வி, கீழ்ப்படிய தயக்கம். விடை பேதுரு. மீன் பிடிக்க போற அனுபவம். வலப்பக்கத்திலே வலைய போடுங்கள் என்று ஆண்டு சொல்லும் பொழுது அவர் யோசிக்கிறார், நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? இன்னும் நிறைய பேர் நிறைய பதில்களை சரியாக அனுப்பியிருந்தீங்க. அவங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்பொழுது 365வது வேதவனுடைய பகுதிக்கு நம்ம சொல்லுவோம். இது சரியானதை பொருத்த வேண்டும். சரிங்களா? ஒரு பக்கத்தில் 15 வார்த்தைகள் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் 15 வார்த்தைகள் இருக்கும். கரெக்டாக அந்த 15 ஒன்று கொண்டு சம்பந்தப்படுத்தி நீங்கள் பொருத்தணும். சரிங்களா? உங்களுக்கு திரையில் அந்த வார்த்தைகள் வரும், நான் அதை வாசிடுறேன். சரிங்களா? சரி, ஒரு பக்கத்தில் உள்ள வார்த்தையை சொல்லிடுறேன். மரணம். 2வது வார்த்தை 10 பிரமாணம். 3வது வார்த்தை ரட்சிப்பு. 4வது வார்த்தை சிருஷ்டிகர். 5வது வார்த்தை 1000 வருஷம். 6வது வார்த்தை பாதாளம். 7வது வார்த்தை ஆதாம். 8வது வார்த்தை 2ஆம் வருகை. 9வது வார்த்தை விவாகம். 10வது வார்த்தை ஓய்வு நாள். 11வது வார்த்தை இரத்தம். 12வது வார்த்தை உடன்படிக்கை பெட்டி. 13வது வார்த்தை தசமபாகம். 14வது வார்த்தை புதிய வானம் புதிய பூமி. 15வது வார்த்தை முதல் பாவம். ஓகே, மொத்தம் 15 கேள்விகள். இப்பொழுது அடுத்த பக்கத்தில் இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறேன். கண்ணாடி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, நித்திய வாழ்வு, ஆசரிப்பு கூடாரம், ஆசீர்வாதம், லூசிபர், நரகம், பரலோகம், தூக்கம், கிருபை, கனம், பரிசுத்தம், ஆட்டுக்குட்டி, பாவ மன்னிப்பு, பகிங்கரம். இப்படி 15 வார்த்தைகள் இன்னொரு பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் சரியானதை பொருத்த வேண்டும். நிறைய வார்த்தைகள் நிறைய இதுக்கு சம்மந்தப்படுவது போல தான் இருக்கும். ஆனால் அடியேன் கண்டுபிடித்து வைத்திருக்கிற
அந்த இணக்கமான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கேற்றபடி மதிப்பெண் கொடுக்கப்படும். இல்லை என்றால் நீங்கள் எழுதியிருப்பதற்கு தகுந்தாற் போல மதிப்பெண் வழங்கப்படும். ஓகே, இப்பொழுதும் ஆறாவது வேதவினாடி பகுதியில் பங்கு பெற்றவர்கள் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். சரிங்களா? முதலாவது ஹேமா 299 மதிப்பெண்கள். முதலாவது ஹேமா 299 மதிப்பெண்கள். இரண்டாவது கலா 290 மதிப்பெண்கள். இரண்டாவது பரிசை பெறுபவர் கலா, அவங்க 290 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. மூன்றாவது ஜெயா 284 மதிப்பெண்களை பெற்றிருக்காங்க. ஜெயா. அடுத்தது நான்காவது பிரியா 283 மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க. ஐந்தாவது மார்த்தாள் 279 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. மார்த்தாள் 279 மதிப்பெண்கள். அடுத்த ஆறாவது சாந்தா 278 மதிப்பெண்கள். சாந்தா 278 மதிப்பெண்கள். அடுத்தது ஏழாவது சபிதா 272 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது இன்னொருவர் ஏழாவது அருள்மணி, அவங்களும் 272 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து எட்டாவது கிருபா அவங்க 256 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ஒன்பதாவது கிறிசோலட் 252 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பத்தாவது எஸ்தர் 232 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அடுத்தது 11வது ஹெலன் 11வது அவங்க 228 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. 228 மதிப்பெண்கள். அடுத்தது 12வது ஷாலிஷா 12வது இடத்துல இருக்காங்க. அவங்க 223 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அடுத்தது 13வது இம்மானுவேல் 13வது இடத்துல 207 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 14வது ஜாய்ஸ் 14வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்க 206 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து 15வது கலையரசி 15வது 197 மதிப்பெண்கள். 16வது இடத்துல ரோஸ்லின், அவங்க 192 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 17வது இடத்துல வாக்கியசீலி, அவங்க 171 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து 18வது இடத்துல ஜபா 18வது இடத்துல 140 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அடுத்தது 19வது செல்வி 128 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க 19வது இடத்துல. அடுத்து 20வது இடத்துல ஷீலா, அவங்க 114 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து 21வது இடத்துல பத்மா 21வது இடம் 94 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அடுத்து 22வது இடம் ஜேசுமதி, அவங்க 70 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அடுத்தது ஜான்சி 23வது இடம் 49 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. கடைசியா சரோஜா, அவங்க 18 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. 24வது இடத்துல இருக்காங்க. ஓகே, உங்கள் மதிப்பெண்ணை நான் குரூப்பில் அனுப்புவேன். அதனால் நீங்கள் சரிபார்த்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த போட்டியில் கலந்து கொண்ட மொத்தம் 25 நபர்கள், இந்த 25 நபர்களுக்கும் சிறு பரிசு அனுப்பப்படும். அடியனால் இயன்றவரை உங்களுக்கு பரிசுகளை வழங்குவேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த வேதனுடைய பகுதியில் உற்சாகமாய் கலந்து கொள்கிறீர்கள். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.